வணக்கம் தமிழிலே நான் திரும்பி இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது கான்செப்ட் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ அந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரம் பிசி பில்ட் அப்டேட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். இப்போ வர கேமிங் மதர் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 PCIe ஸ்லாட் இருக்கும். ஸோ அது நீங்கள் ஒன்று கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு வச்சிருப்பீங்க, இன்னொன்று சும்மாவே கிடக்கும். இல்லை நீங்கள் SLI போட்டு 2 இதில் சொல்லி வச்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்துருக்கு. அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ சும்மா இருக்க அந்த PCIe ஸ்லாட் பயங்கரமாக யூஸ் பண்ண போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு பக்கத்தில் ஒரு PCIe ஸ்லாட்டோட ஒரு கூலிங் ஃபேன் மாட்ட முடியும். ஸோ அது யார் தயாரிச்சா பார்த்தீங்கன்னா ஆஸ்டெக் ரெட் கார்ட் GPU கூலர். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்கள் PCIe ஸ்லாட்குள்ளே போகும். இது நீங்கள் GPU வாட்டர் கூல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஏன்னா GPU வாட்டர் கூல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய டியூப்லாம் போயிட்டுருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டியூபே குறைச்சி ரொம்ப பக்கத்தில் இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற இடத்துல உங்களுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் பில்டை நீட்டாக இருக்க செய்யும். எனக்கு பர்ஃபார்மன்ஸாக தேவைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கூல் பிசியோட இது 40% கூலராக ரன் பண்ணுது. அதுவும் உங்களுக்கு சவுண்ட் ரொம்ப கம்மியாகுது. கிட்டத்தட்ட 70% கம்மியாகுது வாட்டர் கூலோட ரேடியேட்டர்ஸோட. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டும் பயங்கரமாக கம்மியாக போகுது. நிறைய பேர் கேட்டு சவுண்டு ரொம்ப அலருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக கம்மி பண்ண போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக இப்போ அவைலபிள் இல்லை. ஆனால் இது ஒரு ஏலியன்வேரோட கஸ்டம் பிசி பில் தான் இன்க்ளூட் பண்ணிக்காங்க. ஸோ அதனால் லிங்க் வேணால் பாருங்க கைஸ், ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் வாங்க போகிற கிராஃபிக்ஸ் கார்டு ப்ராசஸோ அப்புறம் சிபியூஸ் எங்கே மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க, அமெரிக்காவில் தான் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரியில் பண்ணியிருந்தாங்க. இப்போ தாய்வானிஸ் செமிகண்டக்டர் ஒரு கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க அமெரிக்கன் கவர்மெண்ட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் பிளான்ட்டை தயாரிக்க போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMD NVIDIA அந்த ப்ராசஸ் யூஎஸ்ஏல தயாரிக்க போகிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளான்ட்டில் 5mm டெக்னாலஜி தயாரிக்க போகிறாங்க. உங்களுக்கு பவர் கன்சப்ஷனும் அப்புறம் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக அதிகரிக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 2024 ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு புதுசாக டெக்னாலஜிலாம் வரப்போகுது. ஸோ கடைசியாக ஒரு அட்வைஸ், இப்போ நீங்கள் பிசி பில் பண்ணால் கொஞ்சம் அப்படியே நிறுத்தி வைங்க. ஒரு ஆர்கனைஸ் சுச்சுவேஷன் நடந்துருக்கு. அதனால் ப்ரைஸ்லாம் எக்கறாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எதுனாலும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு புதுசாக பட்ஜெட் கேமிங் ப்ராசஸ்லாம் வந்துருக்குது. அதை பற்றி வீடியோ நான் மேலே போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3300X ரைஸ் பயங்கர ஃபாஸ்ட் ஆகுது. அப்புறம் உங்களுக்கு இன்டெல்லே ஒரு சூப்பர் வேரியன்ட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு. அப்புறம் உங்களுக்கு பிக் நாவியும் அப்புறம் RTX 3060 அனௌன்ஸ் பண்ண போகிறனால பார்த்தீங்கன்னா RTX 2060 அந்த கிராஃபிக்ஸ் கார்டெலாம் ப்ரைஸ் கம்மியாக போகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த மாதிரி நிறைய கேமிங் அப்புறம் பிசி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் சேனலில் போடுவேன். அப்புறம் கான்சோல்ஸும் போடுவேன், கவலைப்படாதீங்க. ஸோ அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். பாய்.